அதாவது நம்ம சொந்தக்காரங்களை நல்லா உத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கெட்டது நடந்தால் ஒருத்தனும் வரமாட்டான், சந்தோஷப்படுவானுங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயம் நல்ல காரியம் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் எல்லாருமே கூட ஒட்டிக்குவானுங்க. அதாவது நம்ம நல்ல காரியம் பண்ணுறதுக்கோசரம் இல்லைங்க, கிட்டத்தட்ட இதை எப்படி அவனுக்கு எடுத்துட்டுருமே, எப்படி அவன் நல்லா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கதை தான் எங்கள் ஊரில் நடந்து போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பாவம் அந்த ஆள் சில்லறையாக லோனை கட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு 1,00,000 லோன் தரேன்னு 1,00,000 அலர்ட் ஆகிடுச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவரும் லோனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இவரும் வாங்கிட்டு வந்துட்டார் 1,00,000. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஐடியா தராங்க. அதாவது மாப்பிள்ளை அந்த 1,00,000 வச்சு வட்டி கொடுறா, நீ ஏன் வேலைக்கு போய் கஷ்டப்படுற அப்படி இப்படின்னு சொல்லி உசுப்பாய் திட்டு பாவான். அந்த காசை எப்படியோ அவனை சிக்க விட்டுட்டு இவனை நாசமாக போகணும்னு நினச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஐடியாவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவனுக்கு பேச்ச நம்பிக்கிட்டு இவனுக்கு சொல்கிறது எல்லாத்தையும் 30,000 போட்டு கிட்டத்தட்ட 3 பிஸ்னஸ் பண்ணார். கடைசியில் 3மே நக்கிட்டு போனங்காட்டி கடைசியில் மறுபடியும் கோமணத்தை கட்டிட்டு வேலைக்கு போகிற நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் உங்கள் மனசாட்சி பிரகாரம் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் செய்யுங்க. அடுத்தவங்க சொல்கிறான்னு இறங்கினா இப்படி தான் நடுத்தரவில் நிற்கணும்.